இவங்க என்ன பண்ணாங்க, இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் சொல்லிட்டு இந்தியை அழிக்கிறேன்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் இருக்கிற இந்தியில அழிச்சானுங்க சார். அவனுங்க என்ன பார்த்தானோ, ஏய் எங்க இருந்து எங்க வந்து உங்க கருணாநிதி சொன்னார்னா அது உங்க ஊர்ல எல்லாம் அழிக்கணும், இவ்வளவு திமிராய் போச்சு, தமிழையும் சேர்த்து அழிச்சான் சார். இன்னை வரை தமிழ் இல்லை. அரசு பள்ளியில் கட்டடங்கள்லாம் கீழே இடிஞ்சு விட நிலையில் இருக்குது, ஒரு 10,000 கட்டிடங்கள். இதுக்கெல்லாம் நீங்கள் போய் வந்து பக்கத்தில் இருக்கிற பணக்காரங்கிட்ட காசு கீசை கேட்டு பில்டிங்கை கட்டுங்கன்னு ஒரு கல்வித்துறை அமைச்சர் சொல்லலாமா சார்? அப்போ நீங்கள் எதுக்கு தான் செலவு பண்ணுவீங்க? எனக்கு கல்வியும் கொடுக்கறதுக்கு இன்னொருத்தங்கிட்ட போய் பிச்சை எடுப்பேன். எனக்கு பள்ளிக்கூடத்தில் வாஜார் இருக்க மாட்டான். ஒரு 200-300 பசங்களுக்கு ஒரு 2 வாஜார் நின்று ஆட்டு வந்த மாதிரி ஒன்று கத்திக்கின்னு இருக்கும், அவங்க வந்து பாடம் நடத்துவார். அப்போ எப்படி வந்து இவர்கள் மாணவர்களோட கல்வித்தரம் எப்படி உயரும்? அரசு பள்ளியில் ஒழுங்கான கல்வி இல்லை. இங்கே போனால் புள்ள மக்காத்தான் இருக்கும், இது 4 எழுத்து கற்றுக்கணும்ன்ற சிந்தனைக்கு மக்களை தள்ளியது யார்? நீங்கள் அரசு பள்ளிகளை தரமற்ற முறையில் நடத்தியதால் தான். இது மறைமுகமாகன்னு கூட சொல்கிறதுக்கு இல்லை, நேரடியாக நீங்கள் தனியாருக்கு உதவி பண்ணீங்க. அதனால தான் இன்றைக்கி இவ்வளவு தனியார் பள்ளிகள் வந்திருக்குது. அப்போது தனியார் பள்ளிகள் தரமான கல்வியை கொடுத்துட்டு பல மொழிகளை அங்கே கற்றுக் கொடுக்க வச்சுட்டு அரசு பள்ளியில் நீ சொன்ன 2த்தையுமே சரியாக கற்றுக் கொடுக்கலாம். அப்போ தப்பு யார் மேலே இருக்குது சார்? தமிழை வளர்க்க வேண்டிய நோக்கம் இங்கே இருக்கிற திராவிட கட்சிகளுக்கு இல்லவே இல்லை. அப்படி இவங்க தமிழை வளர்த்திருந்தால் தமிழகம் எங்கேயோ போய் சேர்ந்துருக்கும் சார். இவங்களுக்கு அந்த மாதிரியான நோக்கம்லாம் இல்லவே இல்லை. இவங்க எல்லா விஷயங்களையும் இவங்க அரசியலா பேசணும். நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, கூட்டணி கட்சிகளுக்கு, கூட்டணியோடு இருக்கிற திருமாவளவன் சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு என்ன துரோகத்தை பண்ணுங்க, என்ன எதிராக இருங்க. ஆனால் திமுகவும் சொல்லும் எங்கள் கூட்டணி வந்து நல்லா இருக்குன்னு சொல்லும், எந்த பாதிப்புகளும் சொல்லும். திருமாவளவன் ஒருபடி மேல போய் எங்கள் கூட்டணியை உடைக்கவே முடியாதுன்னு. ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கட்சியினருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்தில் வந்து தெரிவிச்சிருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ தென்னிந்தியாவில் 600 மையங்கள், அதாவது இந்தி பிரச்சார சபா அப்படின்னு சொல்லி 600க்கும் மேற்பட்ட மையங்கள் இந்தியை வளர்ப்பதற்கு இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் தமிழை வளர்ப்பதற்கு ஒரு தமிழ் கலாச்சார மையமோ அல்லது திராவிட கலாச்சார மையமோ ஏற்படுத்த முடியலை இந்த நிமிடம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்களே, இதை எப்படி பார்க்குறது? இல்லை, நீங்கள் அதெல்லாம் வந்துடும் பாருங்க. இப்போ இந்த தென்னிந்திய எம்பிக்கள் கூட ஆரம்பிக்கிறாங்கல்ல, அதை சொல்லி அவங்க பண்ணிவிடுவாங்க சார். இது வரைக்கும் அந்த எம்பிக்களுக்கு இதுக்கு தெரியாமல் இருந்தது, இதை சொல்லி அவங்க பண்ணிவிடுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் ஒன்றும் இந்திக்கு ஒன்றும் எதிர்பார்க்கல இல்லைல்ல, எங்களுக்கு இந்தியும் வேணும், ஆனால் இந்தியை திணிக்காதுன்னு சொல்கிறோம். நானாக எடுத்து சாப்பிட்ருப்பேன், என் வாயில் நீ ஏன் ஊட்டுற அப்படின்னு சொல்கிறவங்க இவர்கள் நடத்துகிற பள்ளியில் விரும்பிலாம் சாட முடியாது. இவங்க எடுத்து ஊட்டுற இந்தியை தான் எல்லாரும் திங்க முடியும் அப்படிங்கிற நிலை இருக்குல்ல. நீங்கள் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் கூட சார், நீங்கள் நம்ம பேசுகிறோம் என்னன்னு தெரியல, நம்ம பெங்களூர் இருக்குல்ல, இங்கே நம்ம குப்பத்திலேருந்து பெங்களூர் வரைக்கும் வந்து இந்தி, இங்கிலீஷ், தமிழ், கன்னடம் 4 மொழிகள் வந்து எழுதப்பட்டது சார். இவங்க என்ன பண்ணாங்க, இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம்னு சொல்லிட்டு இந்தியை அழிக்கிறேன்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் இருக்கிற இந்தியில் அழிச்சானுங்க சார். அவனுங்க என்ன பார்த்தானோ, ஏய் எங்கே இருந்து எங்கே வந்து உங்கள் கருணாநிதி சொன்னார்னா அது உங்கள் ஊர்லலாம் அழிக்கணும், இவ்வளோ திமிராய் போச்சு, தமிழையும் சேர்த்து அழிச்சான் சார். இன்னை வரை தமிழ் இல்லை. அந்த மாதிரி தான் இவங்க எங்கன மகனே பண்ணுறது தானே. இப்போ கூட நம்ம சென்னையில் பார்த்தோம்ல, வீடியோவில் பார்த்தோம், எங்கேயோ ஒரு இடத்துல போய் இந்தியா ஆடானா இங்கிலீஷ் ஆகிடுச்சுங்கிறான். அந்த மாதிரி எல்லாம் மொக்கையாக இருக்குதுங்க. இதுங்க எல்லாமே இதுங்க வந்து அரசியலுக்காக பயன்படுத்துகிற கூட்டம் தான் இந்த திராவிட கூட்டம் சார். இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. என்ன கருத்துக்கள் அப்படின்னா, இப்போ மாநில அரசு கண்ட்ரோலில் செயல்படக்கூடிய பள்ளிகளில் இந்தி மொழி கிடையாது, மத்திய அரசு கண்ட்ரோலில் செயல்படக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிகளில் இந்தி மொழி இருக்கிறது. ஆனால் அந்த இந்தி மொழி இருப்பதனால அந்த உரிமையாளர்களை, அந்த சிபிஎஸ்இ பள்ளியினுடைய ஓனர்களை வந்து நம்ம குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இது மத்திய அரசுடைய தேசிய கொள்கையில் தான் இந்தி கொண்டு வரப்பட்டிருக்கு, அதனால மத்திய அரசை தான் எதிர்க்கணும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி பார்ப்போம்? நான் என்ன கேட்குறேன், இப்போ ஒரு குறிப்பிட்ட பள்ளிக்கு பர்மிஷன் வாங்குறோம் சார். நாங்கள் வந்து மெட்ரிக்கில் வந்து நாங்கள் வந்து கிளாஸ் எடுக்கிறோம், எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னா மத்திய அரசு அதெல்லாம் இல்லை, சிபிஎஸ்இ ஸ்கூலில் அதை மாத்திரையா பர்மிஷன் தரேன் அப்படியா வந்து இதை அடிச்சுட்டு அதை கொடுக்குறாங்க. நீங்கள் கேட்குறதே சிபிஎஸ்இ சிலபஸ் வேணும், என்னென்ன மொழிப்பாடம் வச்சுருக்கோம் அப்படின்னு தானே சார் கேட்குறீங்க. இது என்ன சார் நாடகம்? இது
திருமாவளவன் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் இந்திக்கு எதிர்ப்பாளர்கள் இல்லை, இந்தி வேணும்னா அவங்கவுங்க வந்து இந்த ப்ரைவேட்டில் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி இந்தியை வெளியே கற்றுக்குறாங்க. நீங்கள் மனசாட்சி சொல்லிட்டு சொல்லுங்கள், அந்த மாதிரி யார் கற்றுக்குறா? அரசு பள்ளியில் இப்போ நான் என்னோட குற்றச்சாட்டு என்னன்னா, இருமொழி கொள்கைன்னு சொல்கிறல்ல, அந்த இருமொழி கொள்கையே அங்கே சரியாக வந்து ஃபாலோ பண்ண முடியல. தமிழ் எழுதுவதற்கு, தமிழ் எக்ஸாம் எழுதுவதற்கு பல்லாயிரக்கணக்கான மாணவர் எக்ஸாமுக்கு வரல. ஒரு இளைய தலைமுறை தமிழே தெரியாமல் ஒரு செட்டு வளர்ந்து நிற்குது, ஒன்றுமே தெரியாமல் ஒரு செட்டு வளருது. ப்ரைவேட்டில் படிக்கிறவனுங்க இல்லை தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவனுங்க தமிழ் தெரியாமல் வளர்றான். அரசு பள்ளியில் படிக்கிறவன் ஒன்றுமே தெரியாமல் வளர்ந்து நிற்கிறான். ஒரு 10வது படிச்ச பையன்கிட்ட ஒரு லெட்டர் எழுதுறானா எழுத மாட்டான் தமிழில். ஒரு பேங்க் சலான், ஒரு ரயில்வே ரிசர்வேஷன் ஃபார்ம் ஒரு 10வது படிக்கிற பையன்கிட்ட கொடுத்து ஃபில் பண்ணுறானா சார் மக்கா வளர்க்குறானுங்க சார். ஒன்றும் இல்லை, பள்ளிக்கூடம் போகிறான், அங்கே என்ன உட்காடுறான், அங்கே வாஜா இருக்கிறானா, சொல்லித்தரானா, சொல்லித்தரல, எதுவுமே இல்லை. இவன் பாட்டு வெளியில் வந்து நிற்கிறான். இப்போ என்ன பண்ணுறான் இவங்க சார், இதில் அரசு இன்னொரு திட்டமும் இதில் இருக்கிறதா சிலர் சொல்கிறாங்க. எல்லாவனும் ஒழுங்காக படிச்சுட்டான்னா ஒரு 10, 12 டிகிரின்னு படிச்சிட்டான்னு வச்சுங்க, வேலை கேட்பான்ல. இவனுங்களாம் எங்கேருந்து வேலை கொடுக்குறது? ஒரு 8 வரை ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அது எங்கன்னா ஒரு ஆட்டோ ஓடும், ஒரு பெட்ரோல் பங்கு, ஒரு லேமன் ஒர்க்கு, ஒரு துணி கடை, ஒரு அந்த கடை இந்த கடை, ஒரு ஸ்விக்கி, ஒரு டொமேட்டோ, அதில் போயிட்டான் நமக்கு பிரச்சனை இல்லைல்ல. படிச்சுட்டு வந்தானே வந்து வேலை காப்பான். ஐயோ என்னையா டிகிரி படிச்சிருக்கேன், டிப்ளமா படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், என்னைய போய் ஸ்விக்கியில் வண்டி ஓட்ட சொல்கிறேன், என்னைய போய் வந்து கூலி வேலைக்கு போக சொல்கிறேன் அப்படின்னு கேட்பான்ல. அப்படின்றதுக்காக கூட வந்து அரசு பள்ளிகளின் தரத்தை குறைத்திருக்கிறார்களோ என்ற எண்ணம் தோன்றுறது சார் நமக்கு. அரசு பள்ளியில் கட்டடங்கள்லாம் கீழே இடிஞ்சு விட நிலையில் இருக்குது, ஒரு 10,000 கட்டிடங்கள். இதுக்கெல்லாம் நீங்கள் போய் வந்து பக்கத்தில் இருக்கிற பணக்காரங்கிட்ட காசு கேட்டு பில்டிங்கை கட்டுங்கன்னு ஒரு கல்வித்துறை அமைச்சர் சொல்லலாமா சார்? அப்போ நீங்கள் எதுக்கு தான் செலவு பண்ணுவீங்க? இப்போ அரசாங்கம் எதுக்கு தான் நீ செலவு பண்ணுவேன்? எனக்கு கல்வியும் கொடுக்கறதுக்கு இன்னொருத்தங்கிட்ட போய் பிச்சை எடுப்பேன், எனக்கு பள்ளிக்கூடத்தில் வாஜார் இருக்க மாட்டான், ஒரு 200-300 பசங்களுக்கு ஒரு 2 வாஜார் நின்று ஆட்டு வந்த மாதிரி ஒன்று கத்தின்னு இருக்கும், அதை வந்து பாடம் நடத்துவார். அப்போ எப்படி வந்து இவர்கள் மாணவர்களோட கல்வித்தரம் எப்படி உயரும்? அப்போ நீங்கள் எதுவுமே செய்யாமல் அரசு பள்ளிகளை சீரழிச்சது யார் தெரியுங்களா? அரசாங்கங்கள் தான் சார். இன்றைக்கு ப்ரைவேட் பள்ளிகள் இவ்வளோ வளர்ந்துருக்குன்னா என்ன காரணம்? சோத்துக்கு வழி இல்லைனாலும் வந்து சாதாரண நிலையில் இருந்தாலும் எப்படியாவது ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் எதுவுமே சேர்த்துடணும், நம்ம பட்ட கஷ்டம் நம்ம புள்ள படக்கூடாது, ஒரு 2 எழுத்து கற்றுக்கிட்டோம் அப்படின்ற நினைப்பு எதுக்கு வந்தது? அரசு பள்ளியில் ஒழுங்கான கல்வி இல்லை, இங்கே போனால் புள்ள மக்காத்தான் இருக்கும், இது 4 எழுத்து கற்றுக்கணுன்ற சிந்தனைக்கு மக்களை தள்ளியது யார்? நீங்கள் அரசு பள்ளிகளை தரமற்ற முறையில் நடத்தியதால் தான் இது. மறைமுகமாகன்னு கூட சொல்கிறதுக்கு இல்லை, நேரடியாக நீங்கள் தனியாருக்கு உதவி பண்ணீங்க. அதனால தான் இன்றைக்கி இவ்வளவு தனியார் பள்ளிகள் வந்திருக்குது. அப்போது தனியார் பள்ளிகள் தரமான கல்வியை கொடுத்துட்டு பல மொழிகளை அங்கே கற்றுக் கொடுக்க வச்சுட்டு அரசு பள்ளியில் நீ சொன்ன 2த்தையுமே சரியாக கற்றுக் கொடுக்கலாம். அப்போ தப்பு யார் மேலே இருக்குது? அரசு பள்ளிகள் ஒழுங்காக இருந்தால் இவ்வளோ ப்ரைவேட் பள்ளிகள் வந்திருக்குமா? இன்றைக்கு வந்து மும்மொழி கொள்கைக்கு எதிராக பேசுகிற எல்லாருமே பள்ளிக்கூடம் நடத்துகிறவனா இருக்கிறான். நம்ம என்ன தான் பண்ணுறது? கசாப்பு கடைக்காரர் காருண்யம் பேசுகிற மாதிரி இவங்க நடத்துகிற பள்ளிகளில் மும்மொழி சார். நம்ம எந்த மொழிக்கும் வந்து எதிரானவர் இல்லை சார். 2 மொழி கற்றுக்கிறது எக்ஸ்ட்ரா இன்னொரு மொழி கற்றுக்கலாம். ஒரு மொழிங்கிறது அது ஒரு கூடுதலான ஒரு திறமை தானே தவிர அது அறிவில்லை. மொழிங்கிறது அறிவில்லை, தாய்மொழி மட்டும்தான் அறிவு. அப்படி இருக்கிற போது இன்னொரு மொழியை கற்றுக்கலாம். எனக்கு உள்ளதே ததிகணத்தம் போடுது, உள்ளதே என் புள்ள தமிழே படிக்க மாட்டேங்குது, இதை போய் நான் வந்து இந்தியை கொண்டாந்து இன்னொரு மொழியில் படி அப்படிங்கிறது போது அது ப்ராக்டிக்கலாகவும் பல வகைகளில் அது சிக்கலாக தான் போகும். ஏன்னா இன்றைக்கி வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, தென்னிந்தியாவில் இருக்கிற ஒரு 4-5 மொழிகளை சேர்த்து நீங்கள் ஏதாவது ஒரு மொழியை ப்ரிப்பேர் பண்ணிக்கலான்றான். அப்போது ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் கூடுதலாக ஒரு 5-10 ஆசிரியர்கள் நியமனம் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் அது இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா வரும். ஏற்கனவே இங்கே வாத்தியார் இல்லை, சம்பளம் இல்லை, அது இல்லைன்னு சொல்லி கிடக்கிற நிலையில் இந்த மும்மொழி கொள்கை என்பது நடைமுறையில் இது சாத்தியப்படுவதற்கான சாத்திய கூறுகளே இல்லை. அதை இவங்க சார் என்னத்தையாவது இவங்க பேசணும் சார். பாரு உடனே டக்கு நாங்கள் பழையபடி இந்தியை அழிச்சிட்டா சொல்லுங்கள். பிள்ளையாரை வந்து நாங்கள் உடைப்போம்னாங்க, பிள்ளையார் சிலையை உடைச்சாங்க, என்னாச்சு? மூளைக்கு மூளை பிள்ளையார் வந்துட்டார். அதுக்கு முன்னாடி கூட பிள்ளையார்லாம் இல்லை. அந்த மாதிரி தான் சார் இவங்க செய்யறது ஒன்று, சொல்கிறது ஒன்றா தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் கலாச்சார சபா வட மாநிலங்களில் ஒன்று கூட தோற்றுவிக்க முடியலை அப்படின்னு சொல்லி முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆதங்கத்தை தெரிவிக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மத்திய அரசாங்கத்தில் திமுக கிடையாது, ஆனால் கடந்த காலத்தில் காங்கிரஸ் அமைச்சரவையில் காங்கிரஸ்லான பயணித்தாங்க. அப்போ என்ன காரணம் ஒரு தமிழ் கலாச்சார சபா மற்ற மாநிலங்களில் வட மாநிலங்களில் திமுகவால் உருவாக்க முடியலை? சார் நீங்கள் இப்போ டெல்லி தமிழ்ச்சங்கம் இருக்குல்ல, பல ஊர்களில் தமிழ்ச்சங்கம் இருக்குல்ல, இந்த தமிழ்ச்சங்கங்களை யார் நடத்துகிறான்னு சொல்கிறீங்க? தமிழர் எல்லாரும் தான் பெரும்பாலும் இருப்பான். அதில்
ஏன் இங்கே நம்ம தமிழ் வளர்ச்சி கழகம் இருக்குல்ல, அதில் இன்னைக்கு கீ போஸ்ட் யாருக்கு சார்? யாருக்கு போடணும்னு சொல்லுங்கள், மனசாட்சிப்படி சொல்லுங்கள். தமிழர் ஒருவருக்கு தான் போடணும். இப்போ யாருக்கு போட்டிருக்காங்க? தமிழர் அல்லாத ஒரு தெலுங்கருக்கு போட்டிருக்காங்க. அது இப்போ இந்த வாட்ஸ்அப் செய்திகள்லாம் வருது இல்லை, இது எப்படி சரியாக இருக்கும்? ஏன்னா ஒரு தமிழ் வளர்ச்சி நிறுவனத்தில் கூட ஒரு தமிழம் கிடைக்கல உங்களுக்கு. இது திராவிட பாரம்பரியம் சார். இன்னைக்கு திராவிட கட்சிகளில் தூய தமிழ் பேர் வச்சுருக்காங்கல்ல, அது மதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும், எடுத்து பாருங்கள், எல்லாரும் தமிழர் அல்லாத, குறிப்பாக தெலுங்குகளாக தான் இருப்பாங்க. அதால் இவர்களுக்கு தமிழை வளர்க்க வேண்டிய எண்ணம்னா இல்லை சார். சார் இங்கே நம்ம பிஜேபிக்கு, மாநில அரசுக்கு, இல்லை ஒன்றிய அரசுக்கு, எதையாவது ஒரு அரசுக்கு இவங்க எதுன்னு சொல்லுவாங்க. டெல்லியில் திமுக அலுவலகம் கட்டி திறந்த போது யாரை சார் கூப்பிட்டாங்க? காங்கிரஸை சோனியாவை கூப்பிட்டாங்களா, இல்லை ராகுலை கூப்பிட்டாங்களா? மோடியை கூப்பிடுறாங்க. சரி, அவராவது பிரதமர் சார். நட்டாவை எது கூப்பிடுறாங்க? நட்டா பிஜேபியின் தலைவர், ஒரு ஆர்எஸ்எஸ்காரர், எது கூப்பிடுறாங்க? சரிதா இவங்களோட ரெட்டை வேஷம். இந்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஏன் நீங்கள் நினச்சிருந்தா எத்தனையோ பல பிற மாநிலங்களில் இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம்ல. அந்த நோக்கம்லாம் இவங்களுக்கு இல்லை சார். சார் தமிழை வளர்க்க வேண்டிய நோக்கம் இங்கே இருக்கிற திராவிட கட்சிகளுக்கு இல்லவே இல்லை. அப்படி இவங்க தமிழை வளர்த்திருந்தால் தமிழகம் எங்கேயோ போய் சேர்ந்துருக்கும் சார். இவங்களுக்கு அந்த மாதிரியான நோக்கம்லாம் இல்லவே இல்லை. இவங்க எல்லா விஷயங்களையும் இவங்க அரசியலாக பேசணும். ஒரு 4 தடவை பேசணும். தலைவர் என்ன சூப்பராக பேசினார் தெரியா? இப்போ பாருங்கள், அண்மையில் எல்லாத்தையும் படித்து சொல்கிற நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் ஒரு பழமொழியை ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறாரு. அது கூட இன்றைக்கி விமர்சனத்துக்கு உள்ளாச்சு இல்லை. சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிக்கூடங்களில் சார் அவங்க என்ன சொல்கிறாங்க? அரசு பள்ளி தான் எங்களோட கண்ட்ரோலு, ப்ரைவேட் பள்ளி எங்கள் கண்ட்ரோல் இல்லைன்னா, ப்ரைவேட் பள்ளியில் எய்டட் ஸ்கூல்லாம் இருக்குல்ல, எய்டட் ஸ்கூல் யார் சம்பளம் தரா? சரி, பள்ளிகளுக்கு அனுமதி யார் வழங்குறா? அங்கே இடம் சில வரி விலக்கெல்லாம் யார்? தமிழக அரசும் தருதில்ல. அப்போது உனக்கு பவர் இருக்குல்ல. அது மட்டும் இல்லாமல் ஊரில் இருக்கிற பள்ளி அதை கண்ட்ரோல் நீ தானே. நாளைக்கு அது ஒரு அசம்பாவிதம் நடக்குது. ஒரு ப்ரைவேட் பள்ளி ஸ்கூலில் ஸ்விம்மிங் பூலில் இந்த குழந்தைங்க 2-3 குழந்தைங்களாம் ஆனாங்கல்ல, ஐயோ அது ப்ரைவேட் ஸ்கூலு, அங்கே அதிகாரம் செலுத்துகிற அந்த பவர் என்கிட்ட இல்லை அப்படியா சொன்னீங்க? அப்படி இல்லைல்ல. அப்போது எல்லா விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்ணுற பவர் உங்களுக்கு இருக்குல்ல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்களாம் ப்ரைவேட் பள்ளி, அவங்கள நம்ம சொல்ல முடியாது, நாங்கள் அரசு பள்ளி தான் பார்க்கணும் இது சொல்லுங்கள். எந்த ப்ரைவேட் பள்ளியாக இருந்தாலும் சரி, தமிழ் அங்கே கம்பல்சரி அப்படின்னு சொல்லுங்கள். ஏங்க நீங்கள் நடத்துகிற பள்ளியிலேயே தமிழில் பேசினா ஃபைன் போடுறதெல்லாம் செய்தியெல்லாம் வெளியே வருது. அப்படி இருக்கிற போது முழுக்க திராவிடம்னால அது நாடகம் தான் சார். இவங்க நாடக கம்பெனி நடத்துனவங்க தானே, அதால இவங்க நாடகம் தான் பண்ணுவாங்க. இப்போ தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பரபரப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதிமுக பாஜக, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக மட்டும்தான் எங்களுக்கு எதிரி, அதற்காக நாங்கள் எந்த கட்சி கூடயும் அலையன்ஸ் வைப்பதற்கு, வாக்குகளை சிதறாமல் பார்த்துக் கொள்வதற்கு தயார் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் எங்களுக்கு எதிரி திமுக மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அழுத்த திருத்தமா தெரிவிக்கிறாங்க. அதிமுக பாஜக ஒரு அலையன்ஸ் உருவாகுவதற்கான ஒரு சூழல் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதிமுகவில் உள்ள சில நபர்களும் பிஜேபியோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பிஜேபியில் இருக்கிற பெரும்பான்மையான நபர்கள் அதிமுகவோடு கூட்டணி வைக்கணும் தான் நினைக்கிறாங்க. ஏன்னா தனியாக நின்று இவர்கள் ஒட்டுமொத்த வாக்கு சதவீதத்தை கடக்க முடியலைங்கிறது எதாச்சியாக நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்க அதிகாரம் இவங்க கையில் இருக்குது. அது மட்டும் இல்லை, பிரச்சார பீரங்கிகளாக அண்ணன் மணி அவர்கள் சொல்வது போல் ஒரு 100 அல்சேஷன் அங்கே இருக்குது. நல்லதோ கெட்டதோ லவலவலன்னு குறைப்பதற்கு ஒரு 100 அல்சேஷனை அண்ணாரி வளையம் வளர்க்குறதா சொல்கிறாங்க. அதால் எதிராளிகள் பிரிந்து இருப்பதால் இவர்களுக்கு ஒரு லாபம் தானே. 3.5% தானே சார் ஓட்டு சதவீத வெற்றிங்கிறது. அதால் இவர்கள் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், கூட்டணி கட்சிகளுக்கு இல்லை உதாரணத்துக்கு சொல்ல போனால் கூட்டணியோடு இருக்கிற திருமாவளவன் சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு என்ன துரோகத்தை பண்ணுங்க, என்ன எதிராக இருங்க, ஆனால் திமுகவும் சொல்லும் எங்கள் கூட்டணி நல்லா இருக்குன்னு சொல்லும், எந்த பாதிப்பு இல்லைன்னு சொல்லும், திருமாவளவன் ஒருபடி மேலே போய் எங்கள் கூட்டணியை உடைக்கவே முடியாதுன்னுவார். அப்போ அந்த நிலையில் அவர்கள் மக்களுக்கு எதிரானவராக இருந்தாலும் கூட்டணி தலைவர்களை அவர்கள் சரி செய்து வைத்திருக்கிறார்கள். ஏன்னா சும்மா ஒரு ஆளுக்கு ஒரு 1/2% இருக்கட்டுமே, ஒரு 10 பேர் சேர்ந்தால் ஒரு 5% இல்லை. அதால் தான் இவங்க சொல்கிறாங்க நாங்கள் எங்களுடைய வெற்றி, நாங்கள் இல்லைனா வெற்றி கிடையாதுன்னா, எல்லாம் 6% ஒரு 10 பேர் சேர்ந்தால் ஒரு 5%, நீங்கள் வெற்றி பெற்றது 3.5%, அந்த கணக்கில் தான் இவங்க சொல்கிறாங்க. அதால் 2 கட்சியிலும் பிஜேபியிலும் சரி அதிமுகவும் சரி நாம் இணைந்து நிற்கணும்ன்ற ஒரு எண்ணம் உள்ளுக்குள் இருக்கிறது. தலைவர்கள் மத்தியில் அது சில ஈகோ பிரச்சனைக்காக அப்படி அது ஒட்டாமல் இருக்குது. என்னை பொறுத்தவரையில் இவர்கள் திமுகவுக்கு எதிராக தமிழகத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து
ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும் தான் நானும் விரும்புகிறேன். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.